ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸியாக நம்ம ஊர்லெலாம் கிடைக்கிற ஒரு கீரை, ஆனால் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஏராளம். அந்த கீரை கடைகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அந்த கீரை, கோவக்கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரை வேலியில் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும், தோட்டத்துலலாம் ஈஸியாக கிடைக்கும். அங்கெல்லாம் கீழே படர்ந்துருக்கும், அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். எப்பவுமே நம்ம ஈஸியாக கிடைக்கிற பொருளை மதிக்காமல் தானேங்க போவோம். ஆனால் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் மதிக்காமையெல்லாம் போயிடாதீங்க. எங்கே கிடைச்சாலும் பறிச்சுட்டு சூப்பாவோ பொரியலாவோ கடையிலாவோ சாப்பிட்ருங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கழுவி வச்ச கீரையை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதும் ஆறட்டும். ஆற வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வேகணும், நல்லா இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். இந்த மாதிரி வெந்தால் போதும். எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கீரையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வலுவலுன்னு இல்லாமல் கொரன்னு இல்லாமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கலக்கி எடுத்தோம்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கோவக்கீரை கடையில் ரெடி.